ஆமா மகேஷ், அது என் ஜாப். நான் ரொம்ப பிடிச்சு பண்றேன். எல்லா ஒர்க்லயும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அதனாலதான் நான் அதை விரும்பி பண்றேன். சரி, நம்ம கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுவோம். ரோகிணி, விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னொரு எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சீதா வந்து சாப்பிடாம இருக்காங்க சொல்லி மீனா வந்து சாப்பிட சொல்லி சாப்பாடு இருக்க போறாங்க. இந்த டைம்ல அருணோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க உன் ஹஸ்பண்ட பேசுமா, என் பையன் ரொம்ப நல்லவன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போற நிறைய பொண்ணு கிடைக்கும், ஆனால் சீதா மாதிரி பொண்ணு கிடைக்காது, எனக்கு சீதா தான் இந்த ஜென்மத்துல மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்குதுன்னா, மனோஜ் வந்து ஷோரூம்ல ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து வராரு. வந்த உடனே நீங்க சொன்னதெல்லாம் நடந்துரும் போல இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்காம இருந்துட்டு ஒரு நாளைக்கு லெட்டர் வச்சுட்டு உங்க ஒய்ஃப் போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி எங்க வீட்டுல நடந்துரும் போல இருக்கு அப்படின்ட்டு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, மகேஷ் ஒருத்தன் வந்து அடிக்கடி வந்து ரோகிணி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் சொல்ல, உங்க ஒய்ஃப் மாதிரி சந்தேகப்படுறே அப்படின்னு. சந்தேகம் எல்லாம் ரோகிணி நல்ல பொண்ணு தான், ஆனாலும் சந்தேகம் வருதே அப்படின்ட்டு. உடனே வந்து அந்த நம்பரை கொடுக்குறாரு, இதுதான் மகேஷோட ஃபோன் நம்பர், நீங்க பேசுறியா அப்படின்ட்டு. கால் பண்ணி பார்க்கும்போது மகேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு. அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகுது அவங்களுக்கு, அப்போ மகேஷ் ஒருத்தர் பேசிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரின் ஒரு பொண்ணு கிட்ட மகேஷ்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க ஆல்ரெடி, என் ஹஸ்பண்டோட நம்பர் இதுதான், இவர் கால் பண்ணா மகேஷ்னு சொல்லிருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணி சொல்றாங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணா ரெடி அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு என் மேல வந்து பாசம் பொசிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேருக்கு சந்தேக புத்தி இருக்கு, இது சந்தேக புத்தி கிடையாது, உன் மேல பாசம் நிறைய இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவே பேசிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா மனோஜ் வராரு. மனோஜ் வந்தோடனே நான் பழையபடி ஒன்னு மகேஷ்னே கூப்பிட்டு கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சரி ஓகே எனக்கு வந்து நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. வச்ச உடனே மனோஜ் கேட்கறாங்க, யாருன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டுனா யாரு அப்படின்னு கேட்கும்போது, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு எனக்கு பேசி தொண்டெல்லாம் வறண்டு போது தண்ணி குடிச்சு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. வேணும்னு சொல்லிட்டு மனோஜை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க ரோகிணி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு நீத்துவை வந்து என் மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி பயங்கர ஷாக் ஆயிட்டு, உன் மேல போலீஸ் கேஸ் ஆயிட போகுது, விஜயா பார்த்து ஏதாச்சும் பண்ணு, சும்மா உதவிதான் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு. ரோகிணியை வந்து டைவர்ஸ் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீத்துவை வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அப்ப நான் வந்து ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண போறாள், இந்த ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே மனோஜ் ஓனரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இது யார்ட்டும் போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதியிட சொல்றாங்க. பார்வதி சொல்ற, நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், நீ யார்ட்டும் போய் சொல்றாத பிரச்சனையாக போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரோகிணி எப்படியாச்சும் வந்து அவங்க கழுத்துல வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படிலாம் பண்ற, அப்படி சராசரி மாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா, வீட்டுல உட்காந்து மீனா பூ கட்டிட்டு இருக்காங்க. முத்து வந்து வரா சட்டையை மாத்திட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் சீதாவை பத்தி பேசுறாங்க. இவர் வந்து சொல்றாரு, என்ன நான் சொன்னாலும் அருணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்காக வந்து இந்த உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா கேட்கும்போது, உனக்காக என்ன வேணாலும் பண்றேன், உயிரை கூட கொடுப்பேன்னா, ஆனா இதை மட்டும் என்ன பண்ண முடியாது, என்ன மீறி நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நானும் வரமாட்டேன், நீயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமா சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, ரோகிணி வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போல கிளம்பிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து கேக்குறாங்க, எங்க போறான்னு கேட்கும்போது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்படி. யாருக்குன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லைன்னு சொல்லும்போது, அந்த ஃப்ரெண்டை வந்து ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டா, ஃப்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதோட வந்து இன்னொரு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.